படையை ஊக்க வாய் பிளந்த பாஜக இப்போது வாய் பிளந்து நிற்கிறது. அதிமுக வெறும் காளி பெருங்காய டப்பா. அந்த டப்பா வண்டி பழனிசாமி பல்லிழிச்சு நிற்கிறார். பரிதாபமான நிலையிலே மானமுள்ள தலைவர்கள் தாய் கழகத்திற்கு வந்து விட்டார்கள். ஆனால் ஆளே இல்லாத அதிமுக கடையில் யாருக்கு டீ ஆத்துகிறார் எடப்பாடி என்றுதான் தெரியவில்லை. ஆளே இல்லாத அதிமுக கடையில் யாருக்கு டீ ஆத்துகிறார் எடப்பாடி என்றுதான் தெரியவில்லை. மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி இந்த டீ கடைக்கு வருகிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி இந்த டீ கடைக்கு வருகிறார்கள். மொத்தமாக கடையை மூடப் போகிறார்கள். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய பாஜக முன்னேற்ற கழகமாக முழுமையாக மாறிவிடும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தேர்தல் முடிந்த மறுநாளில் வட்டச் செயலாளர் வண்டுமுருகனாகி விடுவார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆமை புகுந்த வீடு அழியும் என்பார்கள். பாஜக புகுந்த கட்சி என்னவாகிவிடும் என்பதை எண்ணி பாருங்கள். இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பதையும் உற்று பாருங்கள். தயவு செய்து நான் சொல்லுவதை இனியாவது கேளுங்கள். ஐயா எடப்பாடியாரே, தாய் கழகம் திமுகவுக்கே வந்து விடுங்கள். தேர்தல் வேலையாவது எளிதாகிவிடும்.